Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி பூரி தோசைக்குலாம் நல்ல பொருத்தமான சைட் டிஷ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். எக் கீமா கறி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 பாயில் எக் எடுத்துர்க்கேன். முட்டையை இந்த மாதிரி துருவுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டை எல்லாமே துருவிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிற போறோம். கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடலெண்ணெய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஆயிலுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். இந்த கறிக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. சுருளில் வதக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி கறி செய்யும்போது வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருள வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா அந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்யப்படுறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால அதிக அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு வச்சுட்டு மசாலாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்ச ஆயில் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம துருவி வச்ச முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ துருவி வச்ச முட்டை எல்லாமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வேக வைக்க போகிறோம். திருப்பி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலா முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். கடைசியாக இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிற போகிறோம். மிளகுத்தூள் எப்பவுமே கடைசியாக சேர்த்துட்டு செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திருப்பி மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான எக் கீமா கறி ரெடி ஆயிரும். ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.